அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, உங்க மனதில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு எளிமையான வழிமுறையை கையாள போறோம். அதாவது இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் வாகனமான மயில், 2வதாக முருகனின் ஆயுதமான வேல், 3வதாக முருகனின் கொடியில் இருக்கக்கூடிய சேவல். இந்த 3 விடயங்களில் உங்கள் மனசுக்கு பிடித்து இருக்கோ அதை உங்கள் மனசுல முருகன நினைத்துக் கொண்டு உடனடியாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அதன் அடிப்படையில் ஆசைகள் நிறைவேறுமா? நிறைவேறாதா? அப்படி இல்லைன்னா, அந்த ஆசைகள் எவ்வளவு காலங்களில் நிறைவேறும்? அப்படிங்கிறத பற்றியும், அதே சமயம் உங்கள் ஆசைகளில் ஏதாவது இடையூறுகள் இருந்தால், அவற்றை எப்படி நிவர்த்தி பண்ணுவது? அப்படிங்கிற முழு விவரத்தையும் பற்றி இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அது கூடவே நண்பர்களே, நீங்க இந்த 3 விடயங்களில் எதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்கள். பார்க்கலாம் எவ்வளவு பேர் அதிகமாக எந்த விடயத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு. அதே சமயம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும்னா, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா சரணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, மிக முக்கியமான விடயம் என்னன்னா, இந்த 3ல் ஒன்றை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக உங்கள் ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறதை எப்படி நம்புவது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதற்கான சரியான விளக்கம் நாம இப்ப இந்த டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய மயில், வேல், சேவல் போன்ற இந்த 3ம் முருகப்பெருமானுக்கு சொந்தங்களாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3மே வெற்றியினை குறிக்கக்கூடியதாகவும், ஒவ்வொரு மனிதர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய ஆசைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையிலும் ஆசைகளை கொடுப்பது இந்த பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்லியும், இந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதும் இந்த பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவே இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா கடவுள் தன்மை அப்படின்னும், கடவுள் தன்மைனா இந்த பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதனால தான் நண்பர்களே, நீங்க இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய இந்த 3 விடயங்களை பார்த்த மறுகணமே உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணரச் செய்யும். இந்த பிரபஞ்சத்தன்மை தெரியாமலேயே இந்த 3ல் ஒன்றை தேர்ந்தெடுக்க வைக்கும். உங்களை அறியாமல் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா, உங்களது ஆசைகள் நிறைவேறுமா? நிறைவேறாதா? இல்லைன்னா நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும்? அப்படிங்கிறதை 100% கணிப்பிட்டு சொல்ல முடியும். அதனால நண்பர்களே, இந்த பதிவை நம்பிக்கையாக தொடர்ந்து பாருங்க. அந்த வகையில் முதலில் நீங்கள் தேர்ந்தெடுத்தது முதல் விடயமான மயிலாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும். எதனாலனா, இறைத்தன்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பிரபஞ்சத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திருந்தால் மட்டுமே இந்த மயிலை நீங்க தேர்ந்தெடுக்க செய்திருப்பீங்க. பொதுவாகவே இந்த மயில் அப்படின்னா முருகப்பெருமானின் வாகனமாக திகழ்கிறது. முருகப்பெருமான் இந்த மயில் மீது அமர்ந்து எந்த திசையை நோக்கி செலுத்துகிறாரோ அந்த திசை நோக்கி இந்த மயிலானது மிக மிக வேகமாக செல்லுமாம். அந்த வகையில் இந்த மயிலை தேர்ந்தெடுத்த நபர்கள் எந்த மாதிரியான லட்சியங்கள் இருந்தாலும், எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகள் மிக மிக விரைவாகவே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால மயிலை தேர்ந்தெடுத்த நபர்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உங்களுடைய ஆசைகள் மிக விரைவாகவே நிறைவேறும். அதே மாதிரி உங்கள் லட்சியங்களையும், ஆசைகளையும் நோக்கி நீங்கள் முயற்சி செய்யும்போது இன்னுமே சுலபமாக இந்த ஆசைகளை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, நீங்க இந்த மயிலை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா, உங்களிடம் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய தன்மையும், விடாமுயற்சியும், குணமும் அதிகமாக இருக்குமாம். அதனால இந்த மயிலை தேர்ந்தெடுத்த நண்பர்களுக்கு உங்களது ஆசைகள் மிக விரைவாக நிறைவேறும். அடுத்து 2வதாக நீங்க தேர்ந்தெடுத்தது வேலாக இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு வெற்றிகரமான மனிதர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இது எதனாலனா, பொதுவாகவே இந்த வேல் அப்படிங்கிறது வெற்றியினை குறிக்கக்கூடிய ஒரு சின்னமாக விளங்குது. அதனால நீங்க இந்த வேலை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா, உங்க வாழ்வில் எந்த விடயத்திலும் வெற்றி காணணும் அப்படிங்கிற தீராத ஆசை கொண்டவராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைக்கணும், முயற்சிகள் மேற்கொள்ளணும், எந்த விடயத்திலும் முதலிடம் பெறணும்
அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே உங்க ஆழ்மனதில் இருக்கும் என்பதுதான் ஒரு 100% தான் உண்மையாகவே விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுடைய ஆசைகள் எப்பேர்ப்பட்ட ஆசைகளாக இருந்தாலுமே, அந்த ஆசைகளில் பெரும்பாலும் தடைகள் ஏற்படும். அப்படி தடைகள் வரும்பொழுது கூட, அந்த தடைகளையும் தகர்த்து எறியக்கூடிய அதிகமான பலமும், உடல் பலமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது மட்டும் அல்லாமல், நீங்க இயல்பாகவே துணிச்சல் குணம் கொண்டவராகவும், எதற்கும் அஞ்சாமல் முன்னேறிச் செல்லக்கூடியவராகவும் இருப்பீங்க. அதனாலேயே உங்களது வாழ்வில் எப்பேர்ப்பட்ட ஆசைகள் இருந்தாலும், அந்த ஆசைகள் எட்டுவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக சுலபமான ஒரு விடயமாகத்தான் இருக்குமாம். அடுத்து 3வதாக நீங்க தேர்ந்தெடுத்தது சேவலாக இருந்தால், அந்த இறைத்தன்மை உங்களுக்கு சில சோதனைகளை வைக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது மட்டும் அல்லாமல் உங்க கர்ம வினைகளின் காரணமாக ஒரு சில இடர்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களது ஆசை நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாம், உங்களது ஆசைகளும் நிறைவேறும். ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுவதில் ஏராளமான தடயங்களும், ஏராளமான காலதாமதங்களும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. மித்தபடி காலதாமதங்கள் ஆனாலுமே உங்களுடைய ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். ஒருவேளை உங்களது ஆசைகள் மிக விரைவாகவே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களது ஆசைகளின் மீது விடாப்பிடியான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே உங்களது ஆசை மிக மிக விரைவாகவே நிறைவேறும். பெரும்பாலும் உங்களது ஆசைகள் தள்ளிப் போயிட்டே இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, உங்களின் ஆசைகளின் மீது ஒரு விதமான நம்பிக்கையின்மை இருந்துகிட்டே இருக்கும். இதனால தான் உங்களது ஆசைகள் நிறைவேறுவதில் ஏராள தடங்கல்கள் வருது. பெரும்பாலான நபர்கள் தங்களது இடையில் இடையூறுகள் வந்தாலுமே அழத் தொடங்கி நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். இதனால தான் இவர்களின் ஆசை நிறைவேறாமலேயே போயிடும். அப்படி இல்லாமல் உங்களது ஆசைகள் நிறைவேறணும்னா, இறை நம்பிக்கையோடும், உங்களது ஆசைகளின் மீது விடாப்பிடியான நம்பிக்கையோடும், மகிழ்ச்சியோடும் இருந்தீங்கன்னா, உங்களது ஆசைகளுமே நிச்சயமாக நிறைவேறும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.